எக் ரைஸ் ரெசிபி ஒரு சில பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக இந்த வீடியோங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி, டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ் இது எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பவுலில் 3 முட்டை உடச்சி ஊற்றிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு அந்த முட்டையை நம்ம ஸ்க்ராம்பிள்டு எக் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு சமைக்கவே தெரியாது அப்படின்றவங்க கூட இந்த ரெசிபியை ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ அதே பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க காய்கறிகளையும் சேர்த்துக்கலாம். காய்கறிகள் ரொம்ப வேகணும் அவசியம் இல்லை. ஒரு 3 நிமிஷத்துக்கு குக் பண்ணாலே போதும். தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன மசாலா போட விருப்பமோ அதை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 3 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வெந்ததுக்கப்புறமா அந்த ஸ்க்ராம்பிள்டு எக்கு, அப்புறம் ரைஸு, என்ன ரைஸ் வீட்டில் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வந்து மட்டை அரிசி இருந்தது, அதனால் நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். அது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா சோயா சாஸ், சில்லி சாஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கோங்க. செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள்.